இன்னைக்கு இந்த வீடியோல கம கமன்னு வாசனையோட சாஃப்டா குக்கான பச்சை பட்டாணி புலாவ் ஷார்ட் டைம்ல குறைஞ்ச பொருளை வச்சு பெர்ஃபெக்ட் டேஸ்ட்ல வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாசுமதி அரிசி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த அரிசி எனக்கு 2 கப் அளவு வந்திருக்கு, அதை எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற போட்டுக்கோங்க. ஒரு குக்கர்ல 1/2 கிலோ அரிசிக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புலாவை பொறுத்த வரைக்கும் கல்பாசிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது புலாவுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். மசாலா எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. புலாவுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் எனக்கு ஒரு 200 கிராம் அளவு இருக்கு. ஃப்ளேமை மீடியமாக வச்சு ஸ்லோவாக வெங்காயத்தை ஓரளவுக்கு பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. புலாவுக்கு பிரியாணி பண்ணுற மாதிரி ரொம்ப பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது, புலாவோட கலரே நமக்கு மாறிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா மட்டும் போதும். புலாவ் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1/2 கிலோ அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வரும்போது காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உரிச்ச பச்சை பட்டாணி நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்படி பிடிக்கிற அளவு மட்டும் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்குனது. புதினா இலை புலாவோட டேஸ்ட்டுக்கும் வாசனையுமே நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தயிர் சேர்க்கறனால சாதம் நல்லா சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காயில் முதல் தடவை கெட்டி பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 தடவை தண்ணி சேர்த்து தண்ணி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் பாலை சேர்க்குறீங்கன்னா தேங்காய் பால் சூடேற வரைக்கும் மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலை கொதிக்க விட்டிங்கன்னா பால் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால பால் சூடானதும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம தண்ணியை மட்டும் சேர்க்குறதா இருந்தால் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை உடையாமல் ஸ்லோவாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. குக்கருக்கு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஆவி வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டுக்கலாம். நான் ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரை உடனே திறக்காம ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குலையாம சாதத்தை பாருங்கள், கிளறும் போது செம்ம வாசனையாக இருக்குது. இதை அப்படியே சுட சுட ரைத்தா அப்படி இல்லைன்னா காரசாரமான கிரேவி எதுனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி புலாவ் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.